நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய கற்றுக்கணும். அப்போ தான் திருப்தியாக கடன் இல்லாமல் வாழ முடியும். அதோட நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் நம்மக்கிட்ட எப்போவுமே குடியிருக்கும். ஒரு கிராமத்தில் வயசான ஒரு ஆள் நிலத்தில் உழுதுகிட்டு இருந்தார். கிழிஞ்சு போன சின்ன துண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு இருந்தார். தலையில் ஒரு கந்த துணியை சுற்றிக்கிட்டு இருந்தார். உடம்பு பூரா சேராக இருந்துச்சு. ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கவர் பேர் எப்படி இருப்பார்? இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே உழுதுகிட்டு இருந்தார். உடம்புல தான் அவர் ஏழையே தவிர மனசில் அவர் ஏழையாகவே தெரியலை. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோட திரும்பி குதிரை மேலே வந்துக்கிட்டு இருந்தார். ராஜா இந்த வயசான விவசாயியை பார்த்தாரு. அந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு கூட நல்ல துணி இல்லை. உடம்பு இழைச்சி போய் இருக்காரு. வயிறு முதுகோடு ஒட்டி போய் இருக்கு. கண்ணு குழி விழுந்து போய் இருக்கு. ஆனாலும் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்காருன்னு ஆச்சரியமாக பார்த்தாரு அந்த ராஜா. இவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாமேன்னு முடிவு செஞ்சு ராஜா அவர்கிட்ட போய், ஐயா பெரியவரே, கொஞ்சம் இப்படி வர்றீங்களான்னு கேட்குறாரு. பொழுது போகிறதுக்குள்ள இந்த வயல் பூராவும் உழுதாகணும், அதனால எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். என்ன அவ்வளவு அவசரமா? மிச்சம் இருந்தா நாளைக்கு உழுதுக்க கூடாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு என்று விசாரிச்சாரு ராஜா. எனக்கு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் இல்லை ராஜா. இது என்னோட எஜமானனோட நிலம். இதை பூரா உழுது முடிச்சாதான் அவர் எனக்கு கூலி கொடுப்பாரு. கூலிக்கு உழுகிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரியவர் இப்படி சொல்கிறத கேட்டதும் ராஜா குதிரையை விட்டு இறங்கி வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பூரா உழுதா உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 8 அணா கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். இவ்வளவுதானா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி காலம் தள்ளுறீங்க? இந்த வருமானம் போராதே அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. 8 அணா கூலி வாங்குறவரு இப்படி கவலை இல்லாமல் இருக்காரு. எக்கச்சக்க வசதியாக இருக்கிறேன்னா கவலைப்படாமல் இருக்க முடியலை, என்னால் நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்னு நினைக்கிறாரு. அது சரி, 8 அணாவில் எப்படி குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, எனக்கு கிடைச்ச 8 அணாவில் 2 அணா குடும்பத்துக்கு செலவழிச்சிருவேன், 2 அணா பழைய கடனுக்கு கொடுத்துருவேன், 2 அணா தர்மம் செஞ்சிருவேன், 2 அணா வட்டிக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் புரியலை ராஜாவுக்கு. பெரியவர் மீண்டும் விளக்கமாக சொல்கிறாரு. ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் 2 அணா செலவாகுது. வயசான அம்மா அப்பா சின்ன வயசுலேயே என்னை காப்பாற்றினாங்க. அவங்களுக்கு 2 அணா செலவாகுது. அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவில்லாத நிலையில் தான் மகனோட வீட்டிலையே இருக்கா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் 2 அணா செலவு பண்ணுறேன். அது தர்மம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 அணா, அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க என்ன காப்பாற்றுவாங்கள்ல, அந்த வகையில் நான் திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். ராஜாவுக்கு இப்போதான் அதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்றாரு. உழுதவருக்கே நிலம் சொந்தம் ஆயிட்டுது. அரசனுக்கும் ஆறுதல் கிடச்சிருச்சு. இந்த கதையோட படிப்பினை என்னன்னு கேட்டால், 8 அணா வருமானத்தை வச்சுக்கிட்டு இப்படி காலம் தள்ளுறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம எவ்வளவுதான் அதிகமாக சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யணும். அப்போ தான் திருப்தி
திருப்தியாக கடன் இல்லாமல் வாழ முடியும். அதோட நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்மக்கிட்ட எப்போதுமே குடிகொண்டிருக்கும். அதுதான் இந்த கதையோட படிப்பினை.